இன்று குரு குபேர பிரதோஷம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்தந்த கிழமைகள்ல வரனால இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் உரியது. குபேரர் பாத்தீங்கன்னா 4 to 6 வியாழக்கிழமைகள்ல நமக்கு வலம் வரும்போது நம்ம சில்லறை அர்ச்சனை பண்ணும்போது எந்த வீட்டுல அந்த சில்லறை சவுண்டு கேட்குதோ, மகாலட்சுமி தாயார் பூஜை பண்றோமோ அங்க குபேரர் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வியாழக்கிழமை குபேரர் பூஜை பண்றது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க மாலை வேளையில. அது மட்டும் இல்லாம இந்த பிரதோஷ நாள்ல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குபேரர் நமக்கு சிவனுடைய தீவிர பக்தர். இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டுறதுக்காக அவர் முதல்ல முறையிட்டது சிவபெருமான்ட்ட தான். அதுக்கப்புறம் சிவபெருமானோட வழிகாட்டுதல் படிதான் அவர் மகாலட்சுமி தாயாரை வேண்டி அது மூலமா இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு எடுத்தாரு. அப்படிப்பட்ட குபேரருடைய ஒரு இறைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் தான். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயரோட ஒரு அம்சமும் பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட இந்த நல்ல நாள்ல நம்ம சிவபெருமான வழிபடும் பொழுது நமக்கு எல்லா நன்மைகளும் சேரும். இன்னைக்கு விடுமுறையில இருக்கவங்க கண்டிப்பா கோவிலுக்கு போய் பிரதோஷ நாள்ல சிவபெருமான்ட்ட உங்க வேண்டுதலை வைங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு பங்குனி உத்திரம், சிவன் பார்வதி இணைந்த நல்ல நாள்ல இன்னைக்கே போய் சிவபெருமான பார்த்துட்டு வாங்க. நல்லதே நடக்கும்.